வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனல் மூலமா உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை உங்களால அமைச்சிக்க முடியும். எப்படின்னா, உங்களுடைய மனதை மாற்றி அமைப்பதன் மூலமாக. என்ன மாற்றி அமைக்கணும்? எப்படி மாற்றி அமைக்கணும்? ஏன் மாற்றி அமைக்கணும்? நல்லா தானே இருக்கும். நல்லா இருந்தா தேவைப்படாது. நல்லா இல்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா ஃபீல் பெட்டர் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா, உங்களுடைய முழு எனர்ஜியும் ஒரு மனிதருக்குள்ள இருக்கிற தனித்தன்மை, அவங்களோட அந்த சோல்ஃபுல்லான ஒரு எனர்ஜி, இதெல்லாம் வந்து நம்ப 100% யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான், இன்னும் பெஸ்ட்டா முயற்சி பண்ணி பார்ப்போம் லைஃப்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா, ஸ்கை த லிமிட். பணக்காரங்க எல்லையே இல்லாம பணக்காரங்களா ஆக முடியுது. ஏழையும் அதே மாதிரி எல்லையே இல்லாம ஒரு பிரச்சனையில போய் சிக்கிக்க முடியுது. ஸோ 2மே ஆப்ஷன் இருக்கு. பட் எதை நாம தேர்ந்தெடுக்கிறோன்றது வந்து, எது நமக்கு தேவைப்படும், எது நமக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கைய அமைச்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு விதை போடுற இடம் மனசு. அந்த மனசு எப்படி வேலை செய்யுது? அதுக்கு உடல் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது? இதுல உணர்வுகள் என்னெல்லாம் ரோல் பண்ணுது? பிரெயின் இதெல்லாம் எப்படி ஒருங்கிணைக்குது? அதுக்கு ஒட்டுமொத்த உடலும், உறுப்புகளும் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுது? அப்படின்ற பலவிதமான தகவல்கள் எல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஹெல்த் ரீதியா பார்த்துருக்கோம். பிரெயின் ஃபுல்லாவே பார்த்துருக்கோம். அடுத்தது ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். இதையெல்லாம் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஒரு டூல் வேணும் இல்லைங்களா? அதாவது பொருள் இருக்கு. சமையல் ஜாமான்லாம் இருக்கு. பட் அதை எடுத்து போட்டு, அதை செஞ்சு, அதை மிக்ஸ் பண்ணி, அதை டயத்துக்கு கரெக்டா வந்து சூடு பண்ணி, அதை ஸோ ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை பண்றதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சிகள் எல்லாம் தான் நிறைய நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். NLP, டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் அண்ட் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, மைண்ட்ஃபுல்னஸ், ஹிப்னோதெரப்பி நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த இது எல்லாமே மைண்ட்ல நாம ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு தரிசு நிலத்தை நல்லா உழுது பக்குவப்படுத்துவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பக்குவப்படுத்துறதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம். பட் லாஸ்ட் ஒரு 2 வீடியோ வந்து அதில் விதைக்கிறதுக்கான வழிவகைகளை பார்த்தோம். அது என்னன்னா, க்ரோ மாடல்னா என்ன, ஸ்மார்ட்டா இலக்கை செட் பண்றது எப்படி, ஸ்வாட் அனலைஸ் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதில் இருக்கிற வாய்ப்புகள் என்ன, த்ரெட்னிங் கேசஸ் என்ன, அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டா அதை இன்னும் எக்ஸ்ட்ரீமாக உங்களுடைய ஃப்ளேவரில் கொண்டு போகலாம் நீங்கள் நடத்துகிற விஷயத்த அப்படின்றதுக்கு டிஸ்க் மாடல் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் என்டையர் திங் பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் வளர வேண்டிய ஸ்டேஜ். வளர வளர உங்களோட சுற்றி இருக்கிறவங்க திடீர்னு நீங்கள் மட்டும் வளர்ந்தா அதை ஏற்றுப்பாங்களா? ஸோ அது வந்து இயல்பான விஷயமா தானே இருக்கு சமூகத்தில். பொறாமை ஆகட்டும், கண் திருஷ்டி ஆகட்டும், சம்டைம் நம்மளாலே நம்மளை ஏத்துக்கிற மாதிரி இருக்காது. நமக்குள்ளே ஒரு 2 மைண்ட் இருக்கும். எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள இருக்கும். நெகட்டிவாவும் எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அவங்களே வந்து சபிச்சுக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ டபுள் கேம் மனசு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நாம இது வந்து நமக்கு ஒரு வளர்ச்சிக்கான தடம் மாதிரி தான். சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள்ல பல்வேறு உறவினர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், நம்ம வளர்ச்சியை பிடிக்காதவங்க அதை எண்ணத்தை நம்ம மேல செலுத்தும் போதும், இல்லை அவங்க பிசிக்கலாவே ஏதாவது வார்த்தைகளை சொல்லியோ நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும் போதோ, அல்லது நம்ம மனசே நமக்கு வந்து இதை நம்மளால முடியுமா, இப்படிலாம் நினைக்கிறோம், முடிஞ்சிருமா, இது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு திரும்ப திரும்ப நம்மளே நம்ம செல்ஃப் டவுட் பண்ணும் போதும் நம்மளோட வளர்ச்சிகள் தடைபடுறதுன்றது வந்து யதார்த்தமான விஷயம். ஸோ பெரும்பாலான சிக்கல்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கு. ஸோ அதனால அதையும் நாம கிளியர் பண்ணாதான் தடைகளை தாண்டி எக்ஸ்ட்ரீமா நம்ம மேக்சிமைஸ் பண்ண முடியும் நம்மளுடைய லைஃப் குரோத்தை. ஸோ அதுதான் ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஆரா கிளென்சிங், சக்ரா கிளென்சிங் அண்ட் 5 கோஷா நிலைகள், 5 பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம கிளென்சிங் பண்றது, தூய்மைப்படுத்துறது, இதெல்லாம் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உங்களுடைய சக்தியை சுத்திகரிப்பு செய்யற நுட்பங்கள் தான் இந்த ஆரா கிளென்சிங், சக்ரா கிளென்சிங் அண்ட் பஞ்சகோஷங்கள் கிளென்சிங். இந்த விளக்க காட்சியில ஆரா சுத்திகரிப்பு, சக்கர சமநிலைப்படுத்துதல் மற்றும் பஞ்சகோஷ சுத்திகரிப்பு ஆகியவற்றை விரிவாக பார்ப்போம். இந்த நுட்பங்கள் உங்களுடைய உடல், மனம் மற்றும் சோல்ஃபுல், ஆன்மீக ஆரோக்கியத்தை மேம்படுத்த எப்படி உதவும் என்பதை புரிந்து கொள்ளலாம். நம்ம
ஜென்ரலா நமக்கு ஒரு கண் திருஷ்டி வந்தது, இல்லைன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவிட்டில போய் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னும் போது, அதுக்கு ஒரு தேடுதல் நம்ம நெறைய கிராமத்துங்கலாம் வந்து பார்த்துருப்போம். சுத்தி போடுவாங்க. கல் உப்பு, மொளகாலாம் வச்சு க சுத்தி போடுவாங்க. நெறைய விதமா நான் அதுக்குள்ள ரொம்ப போகல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மூட நம்பிக்கையோ, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையோ ஃபாலோ பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் அவங்க மனசு அதுல சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னும்போது, அவங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும். ஸோ ஃபைனலி மனசுக்குள்ள தான் இருக்கு எல்லா வேலையும். பட் அதே மனசு நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் இருக்கு. அதையும் நாம கன்சிடர் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ ஒண்ணு கண் திருஷ்டி அப்படின்ற லெவல தாண்டி 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 இல்ல இவன் உழைப்பால முன்னேறி இருக்கிறான். இவனுக்கு இது தேவை அப்படின்னு மத்தவங்க சரௌண்டிங்ல வந்து உருவாக்கும் போது அந்த கண் திருஷ்டி பெருசா பாதிக்கப்படாது. அது அவங்க மத்தவங்களோட இதுவும் வந்து ஓகே இவன் நல்லா வளர்றான், இவன் குவாலிட்டியான ஆளு, இல்ல இவனுக்கு பணம் சேருது, அவன் பெரிய ஆள். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ப வந்து உங்கள சுத்தி அட்மாஸ்பியர்ல கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, அது உங்களுக்கு கண் திருஷ்டி வராது. இன்ஃபாக்ட் அது இன்னும் உங்களுக்கு நெறைய பெரிய குரோத் ஆரம்பிக்கும். ஸோ கண் திருஷ்டின்றத பாசிட்டிவா மாத்துற ஒரு டெக்னிக் அது. டெக்னிக்ல அது இயல்பா வந்து நடந்தா, அது வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து எஃபோர்ட் போட்டிருக்கணும். ஸோ அது ஒரு வகை. 2வது ஏதோ ஒரு பட்சத்துல நீங்க வந்து முன்னேறுறீங்க, பக்கத்துல அக்கத்துல பிடிக்கல. இல்ல உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவுக்குள்ள, உங்க கூட பொறந்தவங்களுக்குள்ளாரயே ஒரு போட்டி மனப்பான்மை இப்படிலாம் போகும்போது, அது வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு பல வகையில பல பேரு பல மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உப்பு தண்ணீல குளிக்கிறது, கடல்ல போய் குளிக்கிறது, இல்ல சூரிய வெளிச்சத்துல அ பரிகாரம் சூரிய வெளிச்சத்துல சூரிய நமஸ்காரம் பண்ணா, உங்களோட உடல்ல இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் வெளியேறிடும் அப்படின்லாம் நெறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுக்கான இதுதான் நம்ம வந்து ஜெனரலா ஒரு 3 மந்த் ஒன்ஸ், 6 மந்த் ஒன்ஸ் கடல்ல குளிக்கிறத வழக்கமா வச்சுப்பாங்க. அப்படி குளிக்க முடியாதவங்க, அ க வீட்லயே உப்பு, கல்லுப்பு போட்டு தண்ணீல குளிக்கிறதுக்கு முன்னாடி கல்லுப்பு போட்டுப்பாங்க. அந்த மாரிலாம் நம்ப கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய ஆறால அ பாதுகாத்துக்கணும். அவங்களோட ஆறாவ புரொடெக்ட் பண்ணிக்கணும். ஆறானா முதல்ல என்ன? அதாவது ரோபோஸ் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரன் ரோபோட் ரஜினி சார் மூவி தான். சங்கர் சார் டைரக்ஷன்ல ரோபோட் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து பச்சையப்பன் ஒரு அக்ஷய் குமார் சார் வந்து வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து நெகட்டிவ் ஆறாவில் இருக்காரு. அந்த பறவைகள் எல்லாம் கொன்னு கொன்னு அந்த பறவைகளுக்கு வந்து வழி தேடணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு இந்த செல்போன் டவர்ஸ் எல்லாம் வந்து வைக்கக்கூடாது. அதை வைக்கிறவங்கலாம் கொன்னுடணும். அதுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் வளர விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷய் சார் வந்து வில்லன் ஹீரோ பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நெகட்டிவ் ஆராவை வந்து கிளியர் பண்ணணும்னா பாசிட்டிவ் ஆரா வந்து வைப்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டெக்னிக்கலா வந்து அது ஒரு இந்த ஆராவையே வந்து உருவாக்கி நெகட்டிவ் ஆராவுக்கு ஆப்போசிட்டா இது ஃபைட் பண்ற மாதிரி அதை காமிச்சிருப்பாங்க. இது ஒரு இது. 2வது இந்த சாமி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாமி தலைய சுத்தி ஒரு இயேசு, நபிகள் நாயகம் எந்த ஒரு காட் பிக்சரா இருந்தாலும் சரி, அவங்க சுத்தி வந்து ஒரு ஒளிவட்டமா இருக்கிற மாரி, மஞ்சள் கலர்ல ஒரு ஒளிவட்டம் இருக்கிற மாரி பிக்சர்லாம் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய ஆறாவோடைய வைப் வந்து அந்த அளவுக்கு ஒளிர்ற தன்மையில இருக்கிறத காமிக்கிறாங்கன்றது மாரியான ஒரு அர்த்தம். இது வந்து நாம பார்த்த விஷயங்கள்லாம். இப்ப நம்ம உணர்ற விஷயங்கள், அனுபவப்படுற விஷயங்கள் என்னன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து நெறைய நோய் நொடிய நெறைய ஒரு ஒரு சோகம், ஒரு துக்கம், ஒரு வறுமை, ஒரு இந்த மாரி ரொம்ப ஒரு ட்ராஜடியான ஒரு கண்டிஷன்ஸ்ல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஹாஸ்பிட்டல்ஸ்லாம். ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஏன்டா போகணுன்ற மாரி இருக்கும். ஏன்னா, வெளியில இருக்கிற குப்பைய விட அங்க ஜாஸ்தி இருக்கும். அது அழுக்கா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அங்க இருக்கிற அந்த அந்த சோகத்தோடைய வலிய வந்து நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. 1 செகண்ட் சாரி. அப்ப சொல்லுங்கப்பா. வீட்ல தான்ப்பா இருக்கேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும்பா. மீட்டிங்ல இருக்கேன். Zoomல. இறங்கி வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கா? சரிங்கப்பா, சரிங்கப்பா. நான் இப்ப ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆ, சாரி. சம் இன்டரப்ஷன்.
ஸோ நம்ம நாட் ஒன்லி ஒரு ஜஸ்ட் உதாரணமாக தான் எடுத்துக்கணும். நான் யாரையும் வந்து இந்த இடம் இப்படி அந்த இடம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஒரு இறந்துட்டவங்க வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு ஒரு நெகட்டிவ் எல்லார் முகத்துலையுமே ஒரு கதறி கதறி அழுவுறது. ஸோ அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது அந்த காலத்துல இருந்து இறந்துட்டவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா குளிக்காம உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 3 விஷயம் சொல்லுவாங்க. அங்க இருந்து ஏதாவது நெகட்டிவ் டெத் செல்ஸ் வந்து பரவும், நோய் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அதனால குளிச்சுட்டு வரணும்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அங்க இருக்கிறது எல்லாமே ஒரு சோகமான ஒரு ஒரு பயங்கர ஒரு ஹெவியான பெயின்ஃபுல்லான ஒரு எமோஷன் அங்க குவிஞ்சிருக்கும். ஸோ அந்த இதுல இருந்து வரும்போது நம்மள குளிச்சுட்டு உள்ள வரும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் கண்டிப்பா. நீங்க அப்படியே அந்த சோகத்தை தாங்கிக்கிட்டு வீட்டுள்ளார வர்றதுக்கும் அதை குளிச்சுட்டு உள்ள வரும்போது அந்த ரெஃப்ரெஷ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு பெரிய சுமை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி அட்லீஸ்ட் அது குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து ஒரு ஆறாவுடைய அட்ராக்ஷன்ஸ் தான், நெகட்டிவ் ஆறாவுடைய அட்ராக்ஷன்ஸ் தான். இன்னும் நிறைய இடத்துக்கு சொல்லிட்டு போகலாம். ஒரு சில வீடுகளுக்கு எல்லாம் போனா அவங்க சொல்லுவாங்க, இல்ல கொஞ்ச நேரம் இருங்க, சாப்பிடுங்க, இருந்துட்டு போங்கன்னு எவ்வளவு கெஞ்சுவாங்க. பட் நம்மளால ஒரு ஒரு 1 or 2 minutes முன்ன அங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். இங்க இருந்து போயிடலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில வீட்டுக்கு வந்து எப்படா கிளம்புவான்னு அவங்க சொன்னா கூட நாம வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே, ஜாலியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எமோஷனலி அந்த வைப் பண்ற ஒரு ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஒரு வேவ் லென்த் தான், கனெக்ஷன் தான். ஸோ ஓரளவுக்கு ஆறனா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஓப்பனாக சொல்ல போனோம்னா நார்மலா ஒரு டே டு டே லைஃப்ல இருக்கிற டெய்லி அன்றாட வேலைகளை வெளியில வேலைக்கு டெய்லி போயிட்டு வரவங்களுக்கு வந்து ஒரு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு உடல் ஃபுல்லாவே அந்த ஆற உடல் தாண்டி அந்த வைப் இருந்துட்டு இருக்கும். எப்பயும் நல்ல தியானம் மெடிடேஷன் அதெல்லாம் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் வந்து ஜாஸ்தி வந்து அதிகமா இருக்கும். இந்த எனி டைம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு யோகி முனிவர்கள் அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் இன்னும் ஜாஸ்தியாவே கடவுள் இப்ப சாமி போட்டோல பார்த்துருப்போம். ஒரு 1 அடி 2 அடி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஒளிவட்டம் போட்டிருப்பாங்க நீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நார்மலா நம்ம ஒரு மனுஷங்களா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு 4 இன்ச்சு 5 இன்ச்சு அது வரைக்கும் இந்த ஆறாவுடைய வைப் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலா நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம போறோம் வரோம், இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள்ஸ் பார்க்குறோம், நெகட்டிவ் அட்மாஸ்பியர்ல போறோம் வரோம், வெளி உலகத்துல வந்து நம்ம டிராவல் பண்றோம் வரோம். அப்படின்னும் போது அந்த ஆறா வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கும், குறைஞ்சிருக்கும். நல்ல கோயில்களுக்கு போறோம், நல்ல ஒரு ஒரு இயற்கை சீனரிஸ் பசுமையான இடத்துக்கு போறோம், நல்ல ஒரு அமைதியான ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அன்பானவருங்க அதிகமா இருக்கிற இடத்துக்கு போறோம், ஆசிரமத்துக்கு போறோம், மசூதிக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம். நல்ல பிரதான ஒரு 1000 வருடம் பழமையான ஒரு கோயில்ல எப்பயுமே 3 வேளை பூஜைன்னு சொல்லுவாங்களா, 5 ஜாம வேலை பூஜைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு அதிகபட்ச பூஜை புனஸ்காரம் செய்யற கோயில்களுக்கெல்லாம் போறோம் போது அந்த வைப் நமக்கே அது வந்து ஆறா வந்து பியூரிபிகேஷன்ஸ் வந்து நடந்து அது நமக்கு ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை தவிர்த்து ஜென்ரலா நம்ம எங்க வேணாலும் மீன் மார்க்கெட்டு போறோம், ஹாஸ்பிட்டல்ஸ் போறோம், பல தரப்பட்ட மனுஷங்க நெகட்டிவ் பீப்புள்ஸ் எல்லாம் சந்திக்கிறோம். ஒரு மாதிரி தப்பான மக்களோட நம்ம வந்து பேசுறோம் கொள்றோம். அந்த மாதிரி போது அந்த ஆறா வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகி அதை ஈவன் மூவி பார்க்கறது கூட அது நம்ம வந்து சாப்பிடும்போது தப்பு ஏதோ பார்த்து பார்த்து சாப்பிட்டாதான் சரியாகும்னு சொல்லுவாங்க. நம்ம எண்ணங்களும் நம்ம என்ன பார்க்குறோம் ஃபோன்ல என்ன டிவியில பார்க்குறோம் அதுவும் நமக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து உடல் அளவிலையும் உணர்வு அளவிலையும் நம்மளுக்கு ஏற்படுத்தும். ஒரு சில மூவிஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு 10 நாளைக்கு அந்த சோகம் நம்ம விட்டு போகவே போகாது. அந்த அளவுக்கு ரொம்ப டெப்தா அவங்க காமிச்சிருப்பாங்க அந்த நெகட்டிவிட்டியை வந்து. ஸோ எந்த வகையில வேணாலும் ஆறா வந்து அழுக்குப்படலாம். ஸோ அதை அழுக்குப்படும் போது உங்களுடைய தாட் ப்ரோசஸே வந்து சரியா உங்களை வெளிப்படுத்த விடாது. எந்நேரமும் டென்ஷன் ஆகும், இரிட்டேட் ஆகும், ஒரு மனுஷங்களை மதிக்கிறதுக்கே ஒரு நல்ல தோரணை வராது. ஸோ சலிப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குனாக்கா உங்களுடைய ஆறா லெவல் வந்து ரொம்ப என்ன சொல்றது, இந்த கீழ்த்தரமா குறைஞ்சி போயிருக்குன்னு அர்த்தம், ரொம்ப கீழே போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நாம சுத்தப்படுத்தணும் அப்படின்னும் போது நமக்கு வந்து நம்மளை புதுப்பிச்சுக்கிற மாதிரி ஆகும். நம்மளெல்லாம் நம்மளுடைய ஆறாவையே புதுப்பிச்சுக்கிற மாதிரி ஆகும். ஸோ நமக்கு தேவையான நேர்மறை ஆற்றல்கள் வந்து நம்மளை ஈஸியா நம்ம ரிசீவ் பண்றதுக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம உற்சாகமா இருக்கிறதுக்கு உதவும். ஸோ போதும்னு நினைக்கிறேன் ஆறா பத்தி பேசுறது. ஸோ அடுத்தது போவோம். இந்த ஆறா சுத்திகரிப்பு நுட்பங்கள் எதுக்கு உதவுது அப்படின்னா மனித உடலை சுற்றியுள்ள ஊக்கமளிக்கும் சக்தி புலத்தை சுத்திகரிப்பது. ஸோ எதற்கு பயன்படுத்தலாம்? எதிர்மறை ஆற்றலை அகற்ற,
மன அமைதி, தெளிவுக்கு இதை யூஸ் பண்ணலாம். சக்தி மையங்களை, சக்கராக்களை சீரமைக்க இதுக்கு யூஸ் பண்ணலாம். சக்கரானா என்ன அப்படின்றத பத்தி அஹ், அடுத்த விஷுவல்ல பார்க்கலாம். இப்ப ஆற சுத்திகரிப்பு செய்வது எப்படி, அதனுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றதுனா, விஷுவலைசேஷன், ஸ்மட்சிங் ரிச்சுவல்ஸ், நீர் பாவனை, சவுண்ட் ஹீலிங், இதெல்லாம் வந்து ஆறாவது சுத்திகரிக்கிறதுக்கான ஆப்ஷன். கிறிஸ்டல் ஆரா கிளென்சிங் இருக்கு. பிரீத் மூலயமா கிளென்சிங்கும் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்படி நம்ம விஷுவலைசேஷன்ஸ்ல வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப 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 ஈஸியான மெத்தட். அது வந்து உங்களை சுற்றி ஒரு வெள்ளை ஒளி பரவுகிறது, இதை கற்பனை செய்யவும் அந்த மாதிரி சொல்லிட்டு அது கைடட் மெடிடேஷன்ஸ்ல வரும். இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது ஸ்மஜிங். இது வந்து ஒரு தெய்வீக பொடி, சாம்பிராணி, வத்தி, தீபம் அவங்க வச்சிருக்காங்க பாருங்க, வத்தி ஏத்தி அதை வச்சு நம்ம வந்து தீபாராதனம் மாதிரி நம்மளுடைய ஆறாவுக்கே நாம சுத்திகரிப்பு பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேஜ் பேஜ் துறவிகளுடைய கைடன்ஸ் மூலமா அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்ல வராங்க. நீர் பாவனை அப்படிங்கும்போது உப்பு நீரால் கலந்த உப்பு, மஞ்சள் தண்ணி இதெல்லாம் கலந்து குளிப்பாங்க, வேப்பில எல்லாம் போட்டு குளிப்பாங்க. சில இடத்துல வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் ஒரு வகையான கிளென்சிங் நடக்கும், சுத்திகரிப்பு நடக்கும். அண்ட் சவுண்ட் ஹீலிங், சவுண்ட் ஃப்ரீக்வன்சி மூலயமா 432 ஹெட்ஸ் மியூசிக் அண்ட் பவுல்ஸ். ஒரு பவுல்னா ஒரு பீங்கான் டிஃப்ரெண்ட், அதுக்குன்னு சவுண்ட் ஹீலிங் இருக்கு. நான் அதில் எக்ஸ்பர்ட் கிடையாது, பட் நான் அதை வந்து அனுபவிச்சிருக்கேன். அது கிளாஸ் ஜாயின் பண்ணி அதில் நிறைய நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறேன். ஸோ பவுல் ஹீலிங்னா அதில் வந்து நம்ம பிச்சு சின்ன சின்ன கட்டு, அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய வச்சிருக்காங்க. சவுண்ட் ஹீலிங்னு போட்டாலே உங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ அதை வச்சு நம்ம ஆரா கிளென்சிங் பண்ணலாம் அப்படின்றது. கிறிஸ்டல் ஆரா கிளீனிங் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு மெத்தட்ல ஆரா கிளென்சிங். பட் எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் ஆரா கிளென்சிங் பண்றது நல்லது, சேஃபு. உங்களுக்கு ஷைன் யுவர் மேக்ஸ் போது அது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணுது. ஆர சுத்திகரிப்பின் தாக்கம் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி தான். ஹார்மோன் லெவல்ல, மனதளவில், உடல் அளவில், சோல் லெவலில் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்டோடைய கான்செப்ட். ஸோ ஹார்மோன்ல என்ன பஞ்சாயத்து வருது அப்படின்னும் போது நெகட்டிவ் ஆரா வந்து நெகட்டிவ் ஆரா இம்பாக்ட் பண்றது இந்த கார்டிசோல்ஸ்லாம் வந்து குறையுது. ஆரா கிளென்சிங் மூலியமா ரிடியூஸ் ஸ்ட்ரெஸ், பேலன்ஸ் கார்டிசோல், இன்க்ரீஸ் த செரட்டோனின். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் கிடைக்குது உங்களுக்கு, பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்குது உங்களுக்கு. செரட்டோனின் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமா. ஸோ நர்வஸ் சிஸ்டத்தில் என்ன ஆகுதுன்னா பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன் ஆயிடுது. ஸோ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் இருந்துட்டு நீங்கள் ஆரா கிளென்சிங் பண்ணீங்கன்னா பேராசிம்பத்தட்டிக்கு ட்ராவல் ஆகிடுவீங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் ஸ்டேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ சைக்காலஜிக்கலி என்ன உங்களுக்கு வரும்னாக்க எனர்ஜெட்டிக் லைட்னஸ் வந்துடும். உங்களுடைய ஆற்றல் ஒளி மிகுந்ததா அமையும். ரிடியூஸ்டு குழப்பங்கள் வந்து குறையும். மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ மன தெளிவு கிடைக்கும் போது உங்களுக்கு எல்லாமே சூப்பராக முடிவெடுக்க முடியும். ஸோ அடுத்தது சக்கரா சீராக்கும் நுட்பங்கள். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உடலின் முக்கியமான சக்தி மையங்கள் 7 இருக்கு. நிறைய விதமான இது இருக்கு. 61 பாயிண்ட் மெடிடேஷன்ஸ் இருக்கு, யோக நித்ரா, யோக முத்ரா நிறைய இருக்கு. பட் இது வந்து ரொம்ப முக்கியமான, ஏன்னா நம்ம உடல் வந்து ஒரு 7 சக்கராக்கள் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதுக்கு வந்து கிளென்சிங் பண்ணும்போது உங்களுடைய இன்னர் ஸ்டேட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உருவாக்கலாம். எமோஷனல் மேனேஜ்மெண்ட் சிறப்பாக பண்ணிக்கலாம். உங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். உடல் நோய்களிலிருந்து நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆரா கிளென்சிங் வந்து கிளியரா பண்ணும்போது. ஸோ இது ஆரா கிளென்சிங்கிறது வந்து யாருன்னு அதை சக்ரா கிளென்சிங், சாரி, சக்ரா கிளென்சிங்கிறது வந்து யாருன்னாலும் அதை தெரிஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். பட் அதை ஒரு ஒரு ஃப்ளோவில் ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்ல எனர்ஜியோட அதை கைட் பண்ணும்போது அவங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும். ஸோ அதெல்லாம் நான் நிறையவே அனுபவிச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து ரூட் சக்கரால இருந்து நம்ம ஒரு சக்கரா என்னன்னு இந்த இடத்துல இருந்து ரூட் சக்கரா ஆரம்பிக்கும். ரூட் சக்கரா, சைக்கிள் சக்கரா, சோலார் சக்கரா, ஹார்ட் சக்கரா, த்ரோட் சக்கரா, தேர்ட் ஐ சக்கரா, கிரவுண்ட் சக்கரா. இது அந்த மொத்த 7 சக்கரா. இது எங்க எப்படி எப்படி ஆரம்பிக்குதுன்றத பார்ப்போம். இப்போ ரூட் சக்கரான்றது வந்து முதல்ல உடல் வந்து பிரெயின்ல உருவாகலை. இந்த இடம் தான் உருவாகி அதுக்கப்புறம் தான் முதுகு தண்டோட உருவாகி போயிருக்கு. இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து டைல்வால்னு சொல்லுவாங்க, காக்சின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அனாட்டமி பிசியாலஜில காக்சின் ஒன்று, இது டைல்வால்னு சொல்லுவாங்க. இதுதான் ரூட் சக்கரான்னு சொல்லுவாங்க. இதுதான் மூலாதாரம். இது ஆசனவாய் பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இங்க இருந்து தான் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் பேஸ், பில்லர், ரூட், வேறு இதுதான். ஸோ இது ரூட் சக்கரா. இது என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுது, என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றத வச்சு பார்ப்போம். சக்கரா சீராக்கம் எப்படி செய்வது மற்றும் வகைகள். எப்படி செய்வதுன்னும் போது ஒவ்வொரு சக்கராக்கும் தொடர்புடைய பஞ்சபூத மந்திரங்கள்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் சக்கராக்குனா லாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சேக்ரல் சக்கரனா லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல
ஒவ்வொன்றும் என்னென்னத்துக்கு அது உதவுது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப ரூட் சக்ரா அப்படின்றது வந்து உங்களுடைய எமோஷன்ஸ்ல என்ன மாதிரியான எமோஷன்ஸ் பொறுப்பேற்றுக்குதுனாக்கா, உங்களுடைய பயம், உங்களுடைய என்ன சொல்றது, பாதுகாப்பற்ற சூழ்நிலைன்னு ஒரு பேர் வருது இல்லைங்களா? எதிர்காலத்தை நினைச்சு பயம், என்ன ஆக போகுது, ஏதா போகுது, இல்லை குடும்ப பிரச்சனைகளா, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும், இப்போ எஜுகேஷன் நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், சொந்த வீடு இல்லை, இஎம்ஐ கட்டணும், ஏகப்பட்ட பிரச்சனை, பயம் அப்படின்னு வருது இல்லைங்களா? இது எல்லாமே ரூட் சக்ராவை சேர்ந்தது. ரூட் சக்ரா தான் பொறுப்பேற்றுக்குது. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னாக்கா, லாம் அப்படின்ற மந்திரத்தை எல்ஏஎம் லாம் அப்படின்ற மந்திரத்தை உபயோகப்படுத்தி கிரவுண்ட்னஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். நம்ம முதல்ல பூமியில நம்மளோட எனர்ஜியை வந்து கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த பூமியோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது நாமெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்றது, நம்ம பூமிக்கு இருக்கிற அதே எனர்ஜி ஆற்றல் நமக்கு இருக்கு. அது எப்படி எல்லாத்தையும் தாங்கி சிறப்பா இந்த எல்லா விஷயத்துக்கும் உதவுதோ அந்த மாதிரி நம்மளோட மனநிலையும் மாற்றும். இந்த பர்டிகுலர்லி ரூட் சக்கரா வந்து நம்ம பேஸ் பண்ணி பண்ணும்போது. அடுத்தது சேக்கரல் சக்கரா. இந்த சேக்கரல் சக்கரா எதுக்கு உதவுது, என்னெல்லாம் உணர்வுகளை ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா, உங்களுடைய என்ன சொல்றது, கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல், பாசம், பாச பிணைப்பு, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள, இது எல்லாமே வந்து முக்கியமான பொறுப்பேற்றுக்கிறது வந்து சேக்கரல் சக்கரா. இது வந்து ஆரஞ்சு கலர். ஆக்சுவலி ஏற்கனவே நான் சொன்னேன்னு தெரியல, ரூட் சக்கரா வந்து ரெட் கலரு, சேக்ரல் சக்கரை வந்து ஆரஞ்சு கலர் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது என்ன சொல்றது, லோயர் அப்டாமன் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே ரூட் சக்கரா பேசும்போது அந்த காக்சி போன் சொன்னோம் இல்லைங்களா? இந்த டைல் வால் எலும்புன்னு சொல்லிட்டு லாஸ்டா முடியிற இடத்துல முதுகு தண்டுவடம் முடியிற லாஸ்ட் எட்ஜில் தான் வந்து ரூட் சக்கரா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். ரெட் கலர்ல இருக்குன்னு சொல்லியிருந்தோம். லேம் அப்படின்ற வார்த்தையை வச்சு கிரவுண்டிங் ப்ராசஸ் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனைகள், பயம் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சேக்கரல் சக்கரா நீங்க யூஸ் பண்ணும்போது வேம்னு சொல்லணும், ஆரஞ்சு கலர். அண்டு இது வந்து லோயர் அடிவயிற்று பகுதியில் வந்து உங்களுக்கு அந்த சக்கரா ஒர்க் பண்ணுது. கில்ட்டு, ஷேமான ஒரு மாதிரி கூச்சமான குற்ற உணர்ச்சிகள் இதெல்லாம் அடங்கி இருக்கிற இடம். அது தவிர்க்கணும்னா நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு சென்சுவலா ஒரு படைப்பாற்றல் மிகுந்த மாதிரி உங்களால அணுக முடியணும் அப்படின்னாக்கா நீங்க இந்த மெடிடேஷன் பண்ணலாம். அண்ட் சோலார் சக்கரானாக்கா நேவல் பண்ண தொப்புள் மேல ஒரு 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 இன்ச்சு 2 இன்ச்சு தொப்புளுக்கு மேல அந்த இடத்துல தான் வந்து தொப்புள் கொடியன்றது தான் வந்து சோலார் சக்கரா இருக்கிறது. தொப்புளுக்கு மேல ஒரு 2 இன்ச்சு 1 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கோபம், சுய சந்தேகம் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பிரச்சனையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இந்த சக்கரா வந்து சரியா இல்லைன்னா. ஸோ இதை நீங்க வந்து ராம் இது வந்து எல்லோ கலர்ல இருக்கும், சூரிய சக்கரா அது. ஸோ எல்லோ கலர்ல இருக்கிறதுனால வந்து உங்களுடைய மந்திரங்களை வந்து ரேம்னு சொல்லி அந்த கலரை விஷுவலைஸ் பண்ணி நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் பவர்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அண்டு அதுக்கு மேலே வந்து நெஞ்சு பகுதியில், நெஞ்சு குழியில் இரு பகுதிக்கு நடுவில் ஹார்ட் சக்கரா வந்து செஸ்ட்ல. இது வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் என்னென்னலாம் வரும்னாக்கா, ஒரு சோகமா, ஒரு என்ன சொல்றது, ஒரு பயமான ஒரு சோகம் கலந்த, எப்போ பார்த்தாலும் ஒரு சோகமாகவே இருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு தனிமைப்படுத்துதல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஹார்ட் சக்கரா பிரச்சனை வந்து இருக்கும். ஸோ இது கிரீன் கலர்ல இருக்கும். இதை யாம் அதை சொல்லி நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு லவ், கம்பேஷன், ஒரு மற்றவங்க கிட்ட வந்து ஈஸியா ஒரு சாந்தமா ஒரு சந்தோஷமா அணுகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா த்ரோட் சக்கரா வந்து என்ன பிரச்சனை ஆகுதுனாக்கா, மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, சப்ரஷனா இருக்கும். ஸோ உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கவே முடியாது, பேசுறதுக்கே நீங்க பயப்படுவீங்க. ஸோ கம்யூனிகேஷன்ஸ்ல வர பிரச்சனைகள் எல்லாம் வந்து த்ரோட் சக்கரா வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து என்ன சொல்றது, ஒரு ஹெச்ஏஎம் ஆம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு ப்ளூ கலர்ல நீங்க அதை வந்து ஸ்கை ப்ளூ கலர் அந்த கலரை வந்து விஷுவலைஸ் பண்ணி, ஸோ ஒவ்வொரு சக்கராவையும் தாமரையா நினைச்சுக்கோங்க. தாமரை வந்து இங்க வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு தாமரை வந்து இருக்கு அழகா. அதுல வந்து கருப்பு கலர்ல அழுக்கு படிஞ்சிருக்குதுனாக்கா நீங்க மந்திரம் சொல்லும்போது அந்த சொல்லும்போது அந்த சுத்திகரிப்பு நடக்கணும். அது கிளியராகி அப்படியே தாமரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பூத்து குலுங்குற மாதிரி அப்படியே ஒரு நீங்கள் விஷுவலைசேஸ் பண்ணிக்கோங்க, ஸ்கை ப்ளூ கலர்ல தாமரை இருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து த்ரோட் சக்கராவுக்கு. அடுத்ததான் வந்து தேர்ட் ஐ சக்கரா. இது வந்து ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் நெற்றி போட்டுல. இது வந்து என்ன பிரச்சனை வரும் உங்களுக்கு வந்து மென்டலி குழப்பம், கன்ஃபியூஷன், ஆன்சைட்டி இதெல்லாம் வரதுக்கான பிரச்சனைகள் இருக்குது. இது சரியா இல்லை அப்படின்னும் போது இதை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும்னாக்கா ஓம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு, இது வந்து ப்ளூ கலர், இண்டிகோ ப்ளூன்னு சொல்லுவாங்கல்ல, டார்க் ப்ளூ. ஸோ அந்த ப்ளூ கலரை நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுடைய ஆழ்மனம் நல்லா வேலை செய்யும்.
ஒரு மன தெளிவு, கிளாரிட்டி கிடைக்கும். குழப்பமெல்லாம் குறைஞ்சு, ஆன்சைட்டிலாம் குறைஞ்சு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்ததா கிரவுன் சக்ரா. இது வந்து பாடியிலே இல்ல. பாடிக்கு மேல ஒரு இன்ச்சுக்கு மேல, தலைக்கு மேல ஒரு கிரீட சக்ரான்னு சொல்லுவாங்க, கிரவுன் சக்ரா. இது வந்து ஒரு கடவுளோட ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆன்மீக சக்தி உங்களுக்கு வந்து சேரணும். நீங்க அருள் வந்து ஒரு கோயிலுக்கெல்லாம் போனா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கு அப்படின்னும்போது, இந்த கிரவுண்ட் சக்ரா வந்து சரியா இல்லன்னா, அந்த டிஸ்கனெக்ஷன் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இத நீங்க வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும்னா, அ வயலட் ஆர் பிங்க் கலர்ல வந்து, அதாவது வயலட்டும் ஒயிட்டும் கலந்தா ஒரு வெளிர்ந்த பிங்க் கலர் வரும்ல. ஸோ அந்த கலர்ல ஒரு தாமரை இருக்கிற மாரி விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு, நீங்க வந்து ஏயுஎம் ஆம் அந்த மந்திர வார்த்தைய சொல்லி மெடிடேஷன் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ஒரு டிவைன்ஸ் லிங்க் கிடைக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த 7 சக்ராவுடைய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள். இதுல வந்து கலர்ஸ் மெடிடேஷன் ஒவ்வொரு சக்ராவுக்கும் உரிய 3 விஷயம். அதாவது கலர நெனச்சுக்கோங்க, மந்திரத்த நெனச்சுக்கோங்க. அது இருக்கிற இடத்துக்கு நியர்பை இருக்கிற உறுப்புகளையும் அந்த எமோஷன் மெயினா. இப்ப இதுனா வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ், இதுனா வந்து ஆங்ஸைட்டி, இதுனா வந்து கம்யூனிகேஷன் எரர், இதுனா வந்து பாசமே இல்லாம தனிமையா உணர்றது. சோலார் சக்கரம்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அஹ், கோபம், கடும் கோபம், சுய சந்தேகம் இதெல்லாம் வருது. சைக்கிள் சக்கரம்னா உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வர்றது. ரூட் சக்கரம்னா உங்களுக்கு வந்து பயம், பாதுகாப்பின்மை, அந்த மாதிரி மனநிலை வர்றது. இதுக்கெல்லாம் மனசுல வச்சுட்டு இது போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பட் பர்சனலாக இது பண்றதை விட நம்ம பயிற்சி கொடுப்போம். அதுல நீங்க பண்ணும்போது அதுக்கான சரியான கைடன்ஸ் வந்து நம்ம கொடுத்து பக்காவா பண்ணிடலாம். ஸோ இது வந்து வகைகள் என்னன்னா, கைடட் சக்ரா மெடிடேஷன், குண்டலினி யோகா, சவுண்ட் பாத் சக்ரா ஹீலிங், கிறிஸ்டல் சக்ரா தெரப்பி. இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வகையில் பண்ணிட்டு இருக்கேன். பட் நாம எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது, பிரீத்திங் எக்ஸசைஸ் மூலமாவே கிளியரன்ஸ் கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைம் மூச்சு வெளியே போகும்போதும் அதுல இருக்கிற அழுக்கு வெளியே போற மாதிரி, அதுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் வெளியே போற மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ சக்ரா சரி செய்யும் போது என்ன மாதிரியான செகண்ட் சரி செய்யும்போது என்ன மாதிரியான தாக்கங்கள்லாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பிரெயின்ல என்ன தாக்கம் ஏற்படுது, ஹார்மோனல் லெவலில் என்ன தாக்கம் ஏற்படுது, மன ரீதியாக என்ன தாக்கம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது சக்ரா ஹீலிங் ஸ்டிமுலேட்ஸ் பீனியல், ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரி கிளான்ஸ், இம்ப்ரூவ்ஸ் ஹார்மோன் ரெகுலேஷன். ஆக்சுவலி பிட்யூட்டரி கிளான்ஸ் தான் வந்து ஒட்டுமொத்த ஹார்மோனுக்கு ராஜா, கிங் ஆஃப் ஹார்மோன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிட்யூட்டரி ஹார்மோனே வந்து இது வந்து தூண்டும் போது அனைத்து ஹார்மோன்ஸும் வந்து பக்காவாக ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். அந்த ஹார்மோனில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டோபமைன் வந்து ஹார்ட் சக்ரா. டோபமைன்றது வந்து மிகப்பெரிய நல்ல விஷயம் ஆக்சுவலி. மகிழ்ச்சி ஹார்மோன்ல இருக்கிறதுல டோபமைன் தான் நம்பர் ஒன். ஸோ இந்த ஹார்மோனை வந்து தூண்டுறதுக்கு ஹார்ட் சக்ரா வந்து மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு டோபமைன் சக்ரா வந்து டோபமைன் ஹார்மோன் வந்து சுரக்கும்னு சொல்றாங்க. த்ரோட் சக்கரா இது பண்ணும்போது ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் வந்து பாசமா பேசுறது. நீங்க பேசுறதுல தான் எல்லாமே இருக்கு. இப்போ ஈவன் இங்க கரண்ட் கட் ஆயிட்டுது, அதனால ஒரு பதட்டமா பேசுறேன். ஈவன் எல்லாருமே வந்து நாம ஒரு ஒரு கருணை, ஒரு எம்பத்தி, ஒரு ஒரு இரக்கம், ஒரு பாசம் இதுல பேசும்போது பேசுற மாடுலேஷன் பாடி லாங்குவேஜும், ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது பேசுற மாடுலேஷன் பாடி லாங்குவேஜ் வெரி பிக் டிஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு த்ரோட் சக்கரா நீங்க டியூன் பண்ணும்போது உங்களோட ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தேர்ட் ஐ சக்கரா இது பண்ணி மெலட்டோனின். மெலட்டோனின்லாம் வந்து உங்களுக்கு தூக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேர்ட் ஐ சக்கரா வந்து நீங்க இன்செர்ட் பண்ணும்போது மெலட்டோனின் சுரக்கும். அண்ட் கிரவுன் சக்கரா வந்து செரட்டோனின். செரட்டோனின்றது வந்து வெறும் நிம்மதியான ஒரு சூழலை ஏற்படுத்துறதுக்காக, ஒரு செட்டில் மைண்ட், கம்ஃபர்டபுளான காம் அண்ட் கம்போஸ்டா இருக்கிறதுக்காக தான் செரட்டோனின் ஹார்மோன் தேவைப்படுது. அதை வந்து கிரவுன் சக்கரா வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஹார்மோன் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் உளவியல் பிலீவ் ரீஸ்ட்ரக்சரிங், எமோஷனல் ஆங்கரிங், பூஸ்ட் செல்ஃப் ஒர்த் அண்ட் காம். உங்களை பற்றின ஒரு ஒர்த்து நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியன்றதை வந்து உணர வைக்கிறதுக்கு சைக்காலஜிக்கலி பெரிய இம்பாக்டை உருவாக்கும். ஸோ பீஸ்ஃபுல்னஸ் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததா பஞ்ச கோஷ பாடிகள். இது வந்து மனிதனுடைய 5 உள்ளடுக்குகளை 5 கோஷம் ஒவ்வொன்றா சுத்திகரித்து பரிசுத்த நிலை அடைவது. இது ரொம்ப ஹை லெவல் என்ன சொல்றது, ஒரு ப்ராசஸ். எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, முழுமையான சிந்தனை மற்றும் ஆன்மீக இலக்கை பெறுவதற்கு, உடல் நோய், மனநோய் மற்றும் ஆற்றல் தடைகளை நீக்குவதற்கு உபயோகப்படுத்தலாம். ஆழ்ந்த ஆனந்த அனுபவத்திற்கு இதை உபயோகப்படுத்தலாம். எப்படி செய்வது? முதல்ல வந்து 5 லேயரா இருக்கும். நான் இது படம் வந்து இதுல போடல பொழுது, அது நீங்க ஜஸ்ட் யூடியூப்ல போட்டாலே நிறைய உங்களுக்கு வரும். முதல்ல ஒரு என்ன எப்படி சொல்றதுன்னா, ஒரு சோல் அப்படின்னு கனெக்ட் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆன்மாவை பேக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது 5 விதமா பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அது என்னென்னா, அன்னமய கோசா. மேல் பகுதியில அவுட்டர் லேயர்ல வந்து முதல்ல அன்னமய கோசா. அன்னமய கோசான்னா என்னன்னா, நம்மளுடைய
பிசிக்கல் பாடி இருக்குங்களா, தசை, எலும்பு, சதை, நம்ம சாப்பிட்ற உணவுலாம் அடுத்து கொஞ்ச நேரத்துல இப்போ ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன்னா அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல அது உடம்பா மாறிடும். என் பேர் ரவிகிருஷ்ணா. நான் வாழைப்பழம் சாப்பிட்டேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அதுக்கு பேர் வாழைப்பழம். உள்ள போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் ரவிகிருஷ்ணா. ஸோ அது மாதிரி மண்ணுல இருக்கிற அனைத்து விஷயமும் நம்ம வாய்க்குள்ள போகும்போது நாம வந்து பேர் வேற வச்சுக்கிறோம். பட் அதுக்கு வந்து அந்த பிசிக்கல் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, இதை கண்ட்ரோல் எடுத்துக்கிறது தான் வந்து பிசிக்கல் பாடி, அன்னமய கோஷான்னு சொல்லுவாங்க. அண்ட் பிராணமய கோஷா, எனர்ஜி பாடி. இது வந்து என்ன சொல்றது, மூச்சு. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பாடி பத்தி பேசணும், இது அன்னமய கோஷா. மூச்சு வந்து உடல்ல இருக்கிற அத்தனை இடத்துக்கும் போய் சேரணும். ஆக்சிஜன் போய் சேர்ந்தாதான் அந்த உயிரோட்டமா வாழ முடியும். ஸோ இதை பத்தி பேசுறது, இதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறது வந்து பிராணமய கோஷா. ஒரு லேயர் அன்னமய கோஷா, அதுக்கு அடுத்த லேயர் பிராணமய கோஷா, அதுக்கு அடுத்தது மனோமய கோஷம், மென்டல் பாடி. மென்டல் பாடினா உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, உங்களுடைய தாட் ப்ராசஸ், எண்ணம், கிளாரிஃபிகேஷன், ஜேர்னலிங், இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிறது தான் வந்து மனோமய கோஷம். விஞ்ஞானமய கோஷன்றது வந்து விஸ்டம் பாடி. அதாவது நம்மளுடைய உடல் பத்தி பேசணும், அதுக்கடுத்து உள்ள போற ஆக்சிஜன் பத்தி பேசணும், அதுக்கடுத்து உள்ள வேலை செய்யற மனசை பத்தி பேசணும். அதுக்கு மேல விஞ்ஞானமய கோஷன்றது அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனுக்காக நம்மள நம்மள உடலை தாண்டி நம்ம வந்து நம்மளோட எண்ணங்கள் வந்து வெளியே போய் அது மற்றவங்க மேல இம்பாக்ட் ஆகி அது ஒரு விளைவை ஏற்படுத்துது. உலகமே அப்படித்தானே வளருது. ஒருத்தவங்களோட நாலேஜ் இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்றாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது அவங்களும் வளர்றாங்க. அது மாதிரி படிப்படியா ஆகும்போது நாகரிக வளர்ச்சிலாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வர வைக்கிறதுக்காக உபயோகப்படுத்துறது தான் விஞ்ஞானமய கோஷம். இது தியானம்லாம் பண்ணும்போது உங்களுடைய மன தெளிவு, ஆற்றல், உங்களை சுற்றி அந்த ஒளிவட்டம் எல்லாம் வந்து அதுக்குள்ள ஒளிவட்டம் வந்துடாது. உங்களுடைய உடல் ஃபுல்லுமே வந்து அந்த சோல்ஃபுல் கனெக்ட்ல அந்த பிரபஞ்ச ஒளி சக்தியோட கனெக்ட் ஆகிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்காக உபயோகப்படுத்துற இடம் தான் வந்து விஞ்ஞானமய கோஷா, விஸ்டம் பாடி. உடலை தாண்டிய உணர்வுகள் உங்க உலகத்துல உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சொல்கள், உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய பேச்சு ஸ்டைல் எல்லாமே வெறும் உள்ளுக்குள்ள மட்டும் இல்ல, உடலை தாண்டியும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றத உணரக்கூடிய இடம் தான் விஞ்ஞானமய கோஷம். அந்த ஆனந்தமய கோஷன்றது வந்து கடைசி நிலை. இது வந்து உங்களுடைய லைஃப் பர்பஸே ஐடென்டிஃபை பண்ணி அதை அடைஞ்சிட்டா என்ன ஒரு மனநிலை வருமோ அதுதான். அது வந்து சுத்தமா உடலுக்கும் இந்த உலகத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு நிலை. அது வந்து ஒரு சோல்ஃபுல் கனெக்ஷன். அது சுத்தமா ஒரு சாந்த நிலைன்னு சொல்லுவாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு என்னன்னே தெரியாது. எந்நேரமும் ஹாப்பினஸா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அது அவங்களுக்கு தோல்வி, அந்த அந்த நம்ம அன்றாட பௌதிக உடலுக்கு வர பிரச்சனைகள், உணர்வுகள், இதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சிருவாங்க. எந்நேரமும் ரிச்சுவல்ல சக்தியில கனெக்ட் ஆகிட்டே இருக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கோஷ நிலை தான். உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் லேயர் ஆனந்தமய கோஷம், செகண்ட் லேயர் வந்து விஞ்ஞானமய கோஷம், அதுக்கு தேர்ட் லேயர் வந்து மனோமய கோஷம், ஃபோர்த் லேயர் வந்து பிராணமய கோஷம், ஃபைனல் அவுட்டர் லேயர்ல வந்து அன்னமய கோஷம். இது ஜென்ரலா எப்படி சொல்லுவாங்க, அன்னமய கோஷம் ஃபர்ஸ்ட் லேயர் அவுட்டர்ல, செகண்ட் வந்து பிராணமய கோஷம், தேர்ட் வந்து மனோமய கோஷம், நாலாவது வந்து விஞ்ஞானமய கோஷம், அஞ்சாவது வந்து அது தொற்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, தொட்ட வாழ்க்கையை ஜாலி அப்படின்ற மாதிரி ஒரு ஆனந்தமய கோஷம், ஃபைனல் ஃபைனல் கோஷ நிலை. ஸோ இது நீங்க இதுக்கான ஒரு ப்ராக்டிஸ்லாம் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இதை வந்து கற்றுக்கிட்டேன். அதுதான் நான் சவுண்ட் ஹீலிங் முன்னாடி கற்றுக்கிட்டேன். ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ் வந்து நாம கொடுக்கப்படும். இதெல்லாம் கோரிலேட் பண்ணி இதெல்லாம் என்ன சொல்றது, பாடி எப்படி வேலை செய்யுது, பிரெயின் எப்படி வேலை செய்யுது, ஹார்மோன் எப்படி வேலை செய்யுது, அதுக்கு என்ன பயிற்சி கொடுக்குறோம், அந்த பயிற்சிக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், அதை எப்படி பண்ணணும், எல்லாத்தையும் க்ரோ மாடல், டிஸ்க் மாடல் எல்லாத்தையுமே சொல்லிச்சு. அதுக்கப்புறம் உங்களை வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு, உங்களை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த ஆரா ஹீலிங், சக்ரா ஹீலிங் அண்ட் 5 பாடி ஸ்கில்லிங். ஸோ இது என்ன மாதிரியான தாக்கங்களை உடல்ல நம்ம ஏற்கனவே என்ன சொல்றோம், அனாட்டமி பிசியாலஜி மூலியமா தான் எதையுமே நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு காலில் ஒரு சுண்டு விரல்ல நம்ம ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட உடல் ஃபுல்லா அதனோட பாதிப்பு, இரிட்டேஷன், டென்ஷன், ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஏன் நடக்குது, எது நடக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா, அதை எந்த இடத்துல எப்படி கிளியர் பண்ணணும்னு தெரிஞ்சிங்கன்னா, வெறும் எண்ணத்து மூலியமாவே அந்த வழியை போக்குற சக்தி நம்ம உடல்ல இருக்குது, நம்ம பிரபஞ்சத்துல இருக்கு. அதை எடுத்து நாம் சரி பண்ணிக்கலாம். இதை காலங்காலமா லட்சம் லட்சம் பேர் யூஸ் பண்றவங்க வாழ்க்கையை அனுபவிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து தாக்கங்கள் என்னென்னலாம் அப்படின்னும் போது, அன்னமய கோஷா வந்து இப்போ நீங்க அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணும்போது இம்ப்ரூவ் சர்க்குலேஷன்ஸ், ரிலாக்ஸ் மசில்ஸ் வந்து நடக்குது. ஏன்னா பிசிக்கல் ரிலேட்டடான விஷயம் இல்லைங்களா அது. ஸோ அண்ட் பிராணமய கோஷம் போது இம்ப்ரூவ்ஸ் ஆக்சிஜன் பேலன்ஸ், பேராசிம்பத்தட்டிக் அண்ட் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இதுதான் பிரச்சனை. இங்கே தான் நம்ம வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ பிராணமய கோஷம் பண்ணும்போது உங்களுடைய பதட்டம் குறைஞ்சு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சிஜனேஷன்ஸ் வந்து உடல் ஃபுல்லாக ஆக்சிஜன் சப்ளை அதிகரிக்கும். அண்ட் மனோமய கோஷன்ஸ் வந்து ரெகுலேட்ஸ் அமிக்டலா அண்ட் லோயர் ஆன்சைட்டி.
ஏன்னா இது மனம் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால மனம் சம்மந்தப்பட்ட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸுக்குலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது எது? அமிக்டலா. ஸோ அமிக்டலா வந்து ரெகுலேட் பண்றதுக்கு இந்த மனோமய கோஷ எக்ஸசைஸ் உதவும். அண்ட் லோயர் அனெக்சிட்டி குழப்பத்தை குறைக்கும். விஞ்ஞானமய கோஷாவுக்கு உண்டான ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ஹான்ஸ் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அண்ட் கிளாரிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடலை தாண்டி நீங்க இந்த உலகத்துல நீங்க உங்களுடைய வைபு ஒரு ரோல் பண்ணுது சொசைட்டில. உங்க உங்க சுற்றுப்புறத்துல உங்களோட இருப்பை நீங்க வந்து உங்களோட சேவை மனப்பான்மை மூலமாவோ உங்களோட பேச்சு மூலமாவோ உங்களுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாவோ நீங்க யாருக்கோ உபயோகப்படுறீங்க அப்படின்னா அதனுடைய சூழ்நிலையே உங்களை வந்து ஒரு புகழுக்கு கொண்டு போகுது, இல்லை புதிய பாதைக்கு கொண்டு போகுது. அப்படின்னும் போது அந்த புதிய பாதைன்றது வந்து புதிய நரம்பு செல்களை உருவாக்கும். அந்த நரம்பு செல்களை உருவாக்குனாதான் உங்களுக்கு அந்த புதிய பாதையை புலப்படும், அதுக்கான கிளாரிட்டியே கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த விஞ்ஞான மய கோஷம் இது பண்ணும்போது என்ஹான்ஸ் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிறைய வாட்டி பிரெயின் பற்றி பேசியிருக்கும் போது இப்போ காம்பஸ் வந்து நினைவு சேமிக்கிறதுக்கு உதவுது, நியூரோ பிளாஸ்டிசிட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, அமிக்டலா கூட வந்து எமோஷனலாக சப்போர்ட் பண்ணுதுன்றதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே சயின்ஸ் பிரெயின் ரீதியாக படிக்கும்போது பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து விஞ்ஞானமய கோஷாவில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆனந்தமய கோஷா பண்ணும்போது இன்டியூஸ் ஆக்சிடோசின் டாமினேட் ஸ்டேட் டீப் ஜாய் ஃபுல்மெண்ட். ஆக்சிடோசின் வந்து பியூர் ஃபார்ம். இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அதுதான் உலகத்தில் சந்தோஷம் அவங்க நினச்சிருந்தாங்கனால அதுக்கு பொறுப்பேற்றுக்கிற ஆக்சிடோசின் ஹார்மோன் தான் இங்கே. ஸோ இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் சுரக்கும்போது ஒட்டுமொத்த உடலுமே அந்த சந்தோஷ நிலைக்கு தள்ளப்படும். ஸோ ஆனந்தமய கோஷா வந்து இது நார்மலான மனிதர்களால் இது முடியாது. நான் அதை தெளிவாக சொல்லிடுறேன். மிகப்பெரிய மகான்கள், முனிவர்கள், சித்தர்கள் அந்த மாதிரியான ஒரு எந்நேரமும் அது ஸ்பிரிச்சுவலோட ஒரு பிரபஞ்ச சக்தியோட கனெக்ஷனில் இருக்கிறவங்களால தான் இது சாதிக்க முடியும். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த நிலைமையை அடையிறதுக்கு தகுதியாக இருக்கிறாங்கனாக்கா அவங்க இந்த பூமியில் வாழ்றதுக்கான தகுதியான இருக்கிறதுக்கான அப்படியே வாழ்ந்தாலும் அவங்க ஒரு ஜோனில் வாழ்வாங்க. அந்த அந்த ஜோனில் நமக்கு அது புரியாது. ஸோ அந்த மாதிரியான ஜோன் தான் இந்த ஆனந்தமய கோஷாவில் எக்ஸ்பர்ட் ஆகிறது. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த 5 பாடிகள் பற்றி எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோட உங்களோட சந்திக்கிறேன். ஆக்சுவலி என்னன்னா என்னோட டார்கெட் இதுதான். என்னோட டார்கெட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, 90% முடிஞ்சிச்சு. இன்னொரு 10% வந்து ஹவு டு அப்ரோச், ஹவு டு ப்ராக்டிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. தவிர மற்றபடி செல்கள்ல இருந்து ஆரம்பிச்சு, திசுல இருந்து ஆரம்பிச்சு, உறுப்புகள்ல இருந்து ஆரம்பிச்சு, உடலோட தன்மை எப்படி வேலை செய்யுதுன்னு ஆரம்பிச்சு, அதுல பிரெயின் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, உணர்வுகள் ரீதியா ஹார்மோன் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அதை நீங்க எப்படி ஆக்டிவேட் பண்றதுக்கு என்னென்ன பயிற்சி முறைகள் வரும், NLP என்ன பண்ணும், CPT என்ன பண்ணும், டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் என்ன பண்ணும், மனித வாழ்வில் நடைமுறையில ரிலேஷன்ஷிப்ல ஓகே மாடல்னா என்ன, ஜொகாரி விண்டோம்னா என்ன, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு உணர்ச்சிகள் கொந்தளிப்பு இருந்தாலும் அதை கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் என்னன்னா, மைண்ட்ஃபுல்னஸ் நீங்க பண்ணாலுமே அதுல விதைக்க வேண்டியது நினைச்சதை நடத்தி காமிக்கணும்னா அதை ஹிப்னோதெரப்பி எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா உங்க தொழில ஆரம்பிக்க போறீங்கன்னும் போது உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான வாய்ப்பு என்ன, உங்களோட விருப்பம் எத்தனை சதவிகிதம் இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து எப்படி பிளான் பண்ண ஸ்மார்ட்டா, மெஷூரபிளா, அச்சீவபிளா, ரிலவெண்டா, டைம் பவுண்ட்ல நீங்க எப்படி இலக்கு செட் பண்ணணுன்றதை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்வாட் அனாலிசிஸ் பார்த்துருந்தோம். அதுல உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அதுல இருக்கிற பயம், த்ரெட்னஸ் என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம். அண்ட் டிஸ்க் பார்த்தோம். அதுல உங்களோட டாமினேஷன் ஸ்டைல் என்ன, இன்ஃபுளுன்ஸ் எப்படி பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஸ்டெடி மைண்ட்ல இருப்பீங்களா, கான்சியஸ் இணக்கமா இருப்பீங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஃபைனலி இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மாற்றம் உங்களே சுற்றி இருக்கிற அந்த வைப்பை நீங்கள் சரி பண்ணணும். சின்ன சின்ன தரங்களை வந்து உங்களை தாண்டி 6ஆம் லெவலில் மனசு, உடல் அதையெல்லாம் பார்த்துட்டு வெளியே என்ன சொல்றது, உடலுக்கும் வெளியே இருக்கிற உங்களை தடைகளை, அந்த அழுக்கு கரைகளை வந்து வெளியே எடுக்கணும். அப்படின்றதுனால தான் சக்கரா கிளென்சிங் அண்ட் பஞ்சகோஷ கிளென்சிங் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா யூ ஆர் த லக்கி பர்சன். எனக்கு தெரிஞ்சு நான் பேசுகிற வே ஆஃப் அப்ரோச் உங்களுக்கு பிடிக்கிறதா இல்லையான்னு தெரியல, ஆனால் நான் நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நான் பேசுகிற விதத்தையோ நான் என்னை பிடிக்கல அப்படின்றதுக்காகவே இந்த விஷயங்களை கவனிக்காமல் விட்டுறாதீங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து இதை பயிற்சி முறைக்கு எப்படி கொண்டு வரது. ஸோ என்னோட பேக்கேஜ் இப்படி தான் இருக்கும். உடல், மனம், ஆன்மா, இதை மூணுத்தையும் ஒரு அலைன்மெண்ட்ல கொண்டு வந்துட்டும் போது டெஃபினட்டாக உங்களோட வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது. ஷைன் யுவர் மேக்ஸிமம் பை ஷைன் யுவர் மைண்ட், பாசிபிள் 100%. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.